சண்டே ஈவினிங் எடுத்த மினி விலாக் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 4:30 to 5 இருக்கும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். நல்ல மழை. தம்பியோட யூனிஃபார்ம் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அதனால் போயிட்டு ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் வாங்கிட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் வந்து சந்தை நடக்கும். அங்கே போயிட்டு கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கிளம்புனோம். கிளம்புனதுலேருந்தே மழை வந்துகிட்டே இருந்துச்சு. சந்தைக்கு போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டே தான் போனோம். கொஞ்சம் தூரம் போனோடனே மழை கொஞ்சம் கம்மியாகவும் சரி ஓகே போய் வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். சந்தைக்கு போனோடனே மழை வந்திருந்ததுனால உள்ளே நல்லா ஈரமாக கொஞ்சம் கசகசன்னு இருந்தது. சரி என்ன பண்ணுறது, வந்துட்டோம், முன்னாடி இருக்க ஏதாவது ஒரு கடையிலேயே 2-3 காய் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே ஃபஸ்ட்டு வெங்காயமும் தக்காளியும் தான் வாங்கினேன். அது 2 இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு பெரிய வெங்காயம் அப்புறம் சின்ன வெங்காயம் அது 2 வாங்கிட்டு தக்காளி வாங்கினேன். தக்காளி வாங்கிட்டு அப்புறம் முன்னாடி இருந்த இன்னொரு கடையிலேயே போயிட்டு கொஞ்சம் காய்கறி மட்டும் வாங்கினேன். ஒரு 2-3 காய்கறி மட்டும் வாங்கிட்டு திருப்பி வியாழக்கிழமை ஒரு சந்தை இருக்கும். சரி பத்தலை அப்படின்னா அன்னைக்கு போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்ததுக்காக கொஞ்சோண்டு காய்கறி மட்டும் வாங்கிட்டு போனேன். உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி சந்தையெல்லாம் நடக்குமா அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சண்டே எப்படி போச்சு அப்படின்றதையும் என்கிட்ட சொல்லுங்கள். எங்களோட சண்டே இப்படி தாங்க போச்சு. சண்டே ஈவினிங் எங்களுக்கு இப்படி தான் இருந்தது. அப்புறம் காயெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். உங்களோட சண்டேவும் உங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சா அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.